வாங்க மக்களே, உயிர் இறால் பார்க்கலாம். இந்த இறால் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு மீனையும் பார்த்து இறாலையும் பார்த்து. இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஒரு போட்டு இல்லாமல் எல்லா போட்டும் வலைக்கு போயிடுச்சு மக்கள். 10 நாளாக வலைக்கு போகாமல் தடை பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தங்க வேறு கரண்ட் ஷாக் அடித்து இறந்துட்டதுனால 2 நாள், அதுக்கு பிறகு 2 நாள் போகல. ஒரு 10 நாளுக்கு மேலேயே போகல. இன்றைக்கி தான் எல்லா போட்டுமே இன்றைக்கி போயிடுச்சு வலைக்கு. அதான் எங்கள் வீட்டுக்காரர் இறால் மீன் எல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த இறால் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதை சும்மா அந்த தலையை பிச்சு போட்டுட்டு வாலையும் பிச்சு போட்டுட்டால் போதும். நடுவில் ஒரு ஒயர் மாதிரி போகும் குடல். அதையும் ஒரு ஊசியாச்சு வச்சு எடுத்துடலாம், இல்லைனா கத்தியாச்சு வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சமைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ அருமையாக நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். எப்படா உரித்து செஞ்சு சாப்பிட்லாம் போல் இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது இறால் பிரியாணி செய்யலாம், இறால் தொக்கு செய்யலாம், இறால் குழம்பு செய்யலாம், இறாலை சும்மா மிளகாத்தூள் போட்டு பொரிக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க, அருமையாக இருக்குங்க. நம்மளுக்கு வேலையும் மிச்சம். இதில் மீன் அறிகிற மாதிரி வேலையும் இல்லை, எதுவுமே இல்லை. டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இறால் சாப்பிட்ணுன்னா வாங்கிட்டு வரணுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணலாம் வாங்க. நான் சும்மா ஒரு 2 தாங்க க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே என் பையன் எந்திரிச்சிக்கிட்டான். அவன் வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிறான். எந்திரிச்சிட்டான். அதனால் சொல்லிவிட்டு ஒரு 2 மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு பிறகு மீதியை க்ளீன் பண்ணார். அவர் சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டார். ஆனால் வீடியோ எடுக்க விடலை, திட்டுவார் அவர். அதனால் சொல்லிட்டு வீடியோ எடுக்க விடலை. நான் எடுக்கும்போது மட்டும் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோ எடுத்து போட முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இறால் பிடிக்குமா என்னன்ட்டு இந்த வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு இறால் தொக்கு பிடிக்குமா, இறால் குழம்பு பிடிக்குமா, இறால் வறுவல் பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஃப்ரெஷ்ஷான இறால் சாப்பிட்ணுன்னா வாங்கிட்டு வரணுங்க. அதே மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், விழுப்புரத்துலேருந்து தொண்டிக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இறால் மீன் கடவான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ நீங்களும் சாப்பிடலாம். அப்போ இப்படி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. தொக்கு வைக்கிறது எப்படி, குழம்பு வைக்கிறது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இறால் பிடிக்குமா, இறால் தொக்கு பிடிக்குமா என்னன்ட்டு, மீன் பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.